வர்தன்யா, உச்ச ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்ரம் பெற்றால் பலன் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக அதனுடைய காரகத்துவங்கள் நடக்காது, அல்லது உள்ள இருக்கும், வெளியில தெரியாது. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்ரம், சரியா? சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா, சனி பலமாக நிக்குது, லக்னாதிபதியா நிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னத்தோடு லக்னாதிபதியே ஆனாலும், அதாவது பாவ கிரகங்கள் லக்னத்தோடு லக்னாதிபதியே ஆனாலும் லக்னத்தோடு தொடர்பு இருக்க கூடாது. இதான் விதி. இந்த விதி நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? லக்னாதிபதி ஆட்சி உச்சமா இருந்துச்சுன்னா நன்மை தானே சார் ஜோசியத்துல சொல்றாங்க. ஆனா அது எது? சுபகிரகமா பாவகிரகமா? பாவகிரகமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஜாதகர் பலம் தான், லக்னாதிபதியினுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும், முதன்மை தன்மை இருக்கும், எதுலையும் லீடர்ஷிப் இருக்கும், எல்லாத்திலையும் ஆர்வம் இருக்கும், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், போராட்ட குணங்கள் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், இதெல்லாம் சொல்லும். ஆனா சனியினுடைய காரகத்துவங்களும் தூக்கலா இருக்கும். சனியின் வழியாக அவருடைய முயற்சிகள் இருக்கும். சனியினுடைய காரகத்துவம் என்ன? குறுக்கு வழியில போறது, தீய குணங்கள் இருக்கிறது, அடுத்தவன் மேல் பகைத்தன்மை கொடுக்கிறது, வஞ்சகம் வச்சுக்கிறது, நெகட்டிவான தாட்டு, டவுன் டெர்த்து போய் எதுவா இருந்தாலும் சாதிக்கிறது, இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவங்கள். இதன் வழியாக அவர் செஞ்சிட்டு இருப்பாரு. ஓகேவா? இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பொய் சொல்றாரு, சனி ஆட்சியோட இருந்து உள்ள உச்சமாக இருந்து லக்னத்தோட இருந்துச்சுன்னா பொய் சொல்றாரு, வக்ரம் ஆயிடுச்சு, பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பொய் சொல்ல மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு தான் தெரியும் நான் பொய் சொல்லுவேன், சில நேரங்கள்ல நானும் பொய் சொல்லியிருக்கிறேன், ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்ப வக்ரம் அப்படிங்கிறது அதனுடைய காரகத்துவங்கள் ஸ்லோவா கொடுக்கும், மெதுவா தரும், டிலே பண்ணி தரும். இதுதான் வக்ர கிரகங்களுடைய வேலை. ஆனா பார்க்கும் பொழுது நம்ம கான்ட்ராஸ்டா இருந்தா, ஒரு பிளாக் போர்டுல ஒயிட் வெள்ளை புள்ளி வச்சாதான் நமக்கு தெரியும். அதே போல ஒரு ஒரு வெள்ளை ஒரு ஒயிட் போர்டுல பிளாக் புள்ளி வச்சாதான் தெரியும். அது போல சனியினுடைய ஆட்சி உச்ச வக்ரத்தினுடைய பலன்கள் நமக்கு மோஸ்ட்லி நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் ஒருத்தனுடைய ஜாதகத்துல, சரியா? ஆனா அவங்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் இருக்கும், அதிகமாக இருக்காது. அதுதான் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமா இருந்துச்சுன்னா. அதனால நம்ம சிம்பிளா எடுத்துக்கிறது, இது ரிவர்ஸா வேலை செய்யும், அதனுடைய பலன்கள் டோட்டலா மாத்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா?